இன்றைக்கு அதிராம்பட்டினம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு வந்து ஏர் ஷோ நடத்துறாங்க. அந்த ஏர் ஷோக்கு தான் அங்கே வந்திருக்கிறோம். இமாம் ஷாஃபியுடைய ஸ்பெஷல் கிரவுண்ட் ஒன்று இருக்குது இங்கே அதிராம்பட்டினத்தில் பட்டுக்கோட்டை ரோட்டில். அந்த கிரவுண்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வந்து ஏர் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வேலைகளை பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வரவேற்புக்காக ரெண்டு பேர் இருக்காங்க. உங்கள் பேர் என்னம்மா? சும்மா சொல்லுங்கம்மா. ஏம்மா? காயத்ரி. உங்கள் பேர்? சரண்யா. இவங்க ரெண்டு வெல்கம் பண்ணுறதுக்காக இருக்காங்க. ரெண்டு பார்த்து விட்டுறாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷோ ஆரம்பிச்சிடும் பாருங்கள். இப்படியாப்பட்ட புதுமையான விஷயங்கள் செய்கிறது வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு சாத்தியமில்லை. இதுக்கு வந்து ட்ரஸ்டீஸ் எல்லா நிலையிலையும் எங்களுக்கு வந்து they always support us. We sincerely thank you for that, sir. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தனியாக செஞ்சிட முடியாது. We need a team. So first அதுக்கு பிரைம் ஓவராக இருக்கிறது எங்கள் செக்ரட்டரி, a visionary person, and then always motivates, and adhe pola my team of teachers, then the parents who extend support, then the agencies like Propeller Technology. இவங்க எல்லாமே இணைஞ்சு நம்ம செய்ய போகிற ப்ரோக்ராம் இது யாருடைய தனிப்பட்ட முயற்சி கிடையாது. இட்ஸ் a combined effort. Allah subhanahu wa ta'ala accept this effort and also reward immensely for this. இன்னைக்கு வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இட்ஸ் a multiple activities இன்னைக்கு. First of all, we will have the aero modeling, அதாவது இந்த ஏரோப்ளேன்ஸ் மாடல் ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன்ஸ் இருக்கு. இது வந்து லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. our students, they designed the aircraft அவங்களே வடிவமைச்சாங்க. ஆனால் ஃப்ளை பண்ணது வந்து வெளியிலேருந்து வந்த ட்ரெயினர்ஸ் தான் ஃப்ளை பண்ணாங்க. அப்போவே நாங்கள் சொன்னோம் நெக்ஸ்ட் இயர் our students will fly this அப்படின்னு சொன்னோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி அந்த நாள் வந்துருச்சு. ஃபார் த பாஸ்ட் 3 months 3 மாதமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் now they are able to fly. அதை நீங்கள் பார்க்கலாம். ரைட். ஸோ ஏரோ மாடலிங் அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பார்ப்பீங்க ஃப்யூச்சரில் அட்லீஸ்ட் ஃபியூ ஆஃப் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பிகம் pilots, real-time pilots. They might become aeronautical engineers or space scientists. It's all possible, right? Inshallah. இது கண்டிப்பாக நடக்கும். எல்லா மேலே நம்ம உறுதியாக அல்லாட்ட நம்ம உறுதியான துஆ செய்வோம், நம்பிக்கை வைப்போம். அடுத்தது ஸ்டெம் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. அப்போ அந்த ஸ்டெம் ஆக்டிவிட்டீஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டெம் லேப் போட்டோம். அந்த டெமான்ஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அது எந்த அளவு விளங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இங்கே ஸ்டெம் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் தே வில் see probably யார் ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஸ்டெம் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் மேல் மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏரோ மாடலிங் ஷோ முடிஞ்சதுமே அந்த 7 பைலட்ஸுக்கு வந்து நாங்கள் ஆர்சி பைலட்ஸுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம். இந்த சர்டிஃபிகேட் முடிஞ்சதுமே தென் த மேல் மெம்பர்ஸ் ஆண்கள் எல்லாம் இந்த ஸ்டெம் லேபை பார்ப்பாங்க. ஸ்டெம் லேபோட டெமான்ஸ்ட்ரேஷன். பெண்கள் எல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மியாவாக்கி ஃபாரஸ்ட், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதெல்லாம் நீங்கள் போயிட்டு மரம் நடுவிழா, அது நீங்கள் எல்லாமே உங்கள் கையால் ஒவ்வொரு மரத்தை நட்டுடணும். இந்த ஆக்டிவிட்டி முடிகிறதுக்குள்ள நீங்கள் தென் யூ வில் கம் பேக் டு திஸ் பிளேஸ். அவர் மேல் மெம்பர்ஸ் வில் கோ ஃபார் பிளான்டிங் ட்ரீஸ். தென் அந்த ஸ்டெம் லேபில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ ரோபோட் வச்சுருக்கோம்.
அந்த ஜூஃபி ரோபோன்னு சொல்லிட்டு ப்ரொபோலர் டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ண ரோபோ இருக்கு. எங்கள் ஸ்கூல்லேயே இன்ஷால்லா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே அதை டெவலப் பண்ணுவாங்க இன்ஷால்லா. இந்த டைம் கொஞ்சம் பத்தாமல் போனதுனால we have not done it. So you can see a demonstration of robotics, right? இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ். நீங்கள் பார்க்கலாம் ஃபியூச்சரில் டெஃபினெட்லி இந்த ட்ரோன் பைலட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனே வரும். இப்போ இருக்கிற பல ப்ரொஃபஷன்ஸ் வந்து காணாம போயிடும். இந்த எந்த இது வந்து ரிப்பீட்டட் ஜாப் பண்ணுற மாதிரி வேலை இருக்கோ அந்த வேலைகள்லாம் மெஷின்ஸ் டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ அதனால் டெக்னாலஜி பேஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய பர்பஸ். சரிங்களா? ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறத நாங்கள் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோம். அது வந்து ஜஸ்ட் பிள்ளைங்களை வந்து பாஸ் பண்ண வைக்க வேண்டியது, நல்ல மார்க்ஸ் எடுக்க வைக்க வேண்டியது, 100% ரிசல்ட் கொடுக்குறது, இதை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் we want to see that the children are becoming lifelong learners. புதுசாக என்ன விஷயம் வருதோ அது கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். எஜுகேஷனோட டெஃபினேஷனே பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மார்க்ஸ் கிடையாது. the children should learn, அந்த லைஃப் லாங் லேர்னிங் ஒரு கியூரியாசிட்டி வந்துடணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த விஷயம் தான் நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம். இந்த பைலட்ஸ்லேயே ஒரு மாணவர் இருக்கார், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் த நேம். ஸ்கூலுக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்துட்டு இருந்தார். ரைட்? நாங்கள் இந்த ஸ்டெம் ஆக்டிவிட்டிஸ் கூப்பிட்டு அவங்க பேரண்ட்ஸை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி எப்படியாவது சேர்த்து விடுங்க அப்படின்னோம். ஏரோ மாடலிங் பண்ணார். he has become one of the best RC pilots. அப்புறம் he has started coming to school regularly. ஸோ இந்த மாதிரி இந்த பிள்ளைங்களுடைய மனநிலையை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறது தான் ஒரு நல்ல கல்வி ஸ்தாபனத்துக்கு அழகு. ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸோ இந்த ஃபியூச்சரை வந்து எப்போவுமே நம்ம வந்து மனதில் கொண்டு எங்கள் எஜுகேஷன் சிஸ்டத்தை நாங்கள் ரீடிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இட் இஸ் நாட் த கிரேட்ஸ், இட் இஸ் நாட் த 100% ரிசல்ட், இட் இஸ் த எபிலிட்டி to convert our children to become lifelong learners. That is the real education. That's what we are focusing. So without wasting much time, I hand it over to the RC pilot. They will take up the aero modeling show. Ipo inga neenga irkinga probably which is the direction of flight, Mr. Jagan? Direction eppadi? Okay, right. ஸோ இந்த டைரக்ஷன் ஏன் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னா, விண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் சிட் லைக் திஸ், அந்த பக்கம் லான்ச் பண்ணுறது யூ ஹேவ் டு டர்ன் த சேர்ஸ். ஸோ நவ் தேர் இஸ் நோ ப்ராப்ளம், யூ ஆல் கேன், மேல் மெம்பர்ஸ் கேன் அட்ஜஸ்ட் யுவர் சேர்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ வித் தட் ஆர் யூ ரெடி மிஸ்டர் ஜெகன்? Are you ready? Right. So over to you. Jazakumullah. Enjoy this air show. Also contribute yourself for this tree plantation. See the STEM lab. See the performance of the children. Try to understand what real education is, how interesting is education, and how to make children lifelong learners. And we solicit your duas. Jazakumullah khair. Assalamu alaikum wa rahmatullah. And இந்த மரம் நடு விழாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்க மிஸ்டர் டாக்டர் சிவசுப்ரமணியம் சார் இருக்காங்க, அவங்க கூட நண்பர்கள் இருக்காங்க. they have donated so many saplings. அவர் 1300 saplings ஃப்ரீயாக எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. தென் அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ we sincerely thank you for that. Jazakumullah khair. Assalamu alaikum wa rahmatullah. Madam sir to come forward. Thank you. இந்த பள்ளி வளாகத்தில் வந்து ஒரு சின்ன குறுங்காடு அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பள்ளி தாளாளர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய வெல்விஷர்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது. அதை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். ஆல்ரெடி சார் வந்து அதை இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிறைய பேர் அதில் வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த மிஸ்டர் அண்ணாதுரை, நசரப் சார், ஆசப் சார், நிறைய பேர் வந்து இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதுக்கு வந்து நம்ம எங்கே சாப்ளிங்ஸ் நமக்கு கிடைக்கும், அது எப்படி பண்ணலாம், இதை எப்படி ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து மிஸ்டர் சக்திகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வாலண்டியராக வந்தார். அவரை பற்றி ஒரு சொல்லணும் அப்படின்னா, அவங்க 2021 அவங்க இதை ஒரு பணியாக செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருடத்திற்கு 3 லட்சம் பனை விதைகளை வந்து அவங்க சேகரம் பண்ணி காடுகளை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ட்ரீ ஆம்புலன்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து மரம் விழுந்துருச்சு, இல்லை அந்த இடத்துல ரெக்கவர் பண்ணணும், ரெஸ்கியூ பண்ணணும், இல்லை வேற ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா உடனே அந்த ட்ரீ ஆம்புலன்ஸில் ஹீஸ் ஹேவிங் எ வெரி பிக் டீம், நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அந்த வாலண்டியர்ஸோட போய் அதை பண்ணுறதுக்காக அவங்க ஒரு ட்ரீ ஆம்புலன்ஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 17,000 மரங்கள் நம்ம பட்டுக்கோட்டை நகரத்தில் வந்து அவங்க நட்டது நிறைய. அதில் வந்து நல்ல சர்வே ஆகி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரீச் ஆகிருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு 17,000
17,000 மரங்கள் வந்து அவங்க சென்சஸ்ல வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. அது இல்லாம வந்து இயற்கையோட அவங்களுக்கு நிறைய செய்யணுங்கிறதுக்காக அந்த தெரு நாய்களுக்கு வந்து குடற்புழு நீக்கம், ஏன்னா அந்த குடற்புழு நீக்கம்னா அவங்களுக்கு நிறைய டிசீஸ் ஃபார்ம் ஆகும். அதை வந்து வெட்டரி டிபார்ட்மெண்டோட சேர்ந்து நிறைய நாய்களை வந்து பிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த டிஓ பண்ற அந்த குடற்புழு நீக்கம் பண்றாங்க. அப்புறம் இப்போ இந்த சமீபத்தில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பறவைகளுக்கு வந்து உணவு அளிக்கிறதுக்காக வீடு வீடா தேடி போய் ஒரு வீட்லயும் தானியங்கள் கொடுக்குறாங்க. ஒரு மண் பாத்திரம், அந்த பாத்திரத்துல வந்து தானியங்களையும் கொடுத்து அது தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பாட் அதையும் கொடுத்து வீடு வீடா கொண்டு போய் அவங்க வீட்டுல வைங்க அப்படின்னா அந்த பறவைகள் கூடு கட்டுறதுக்காக அந்த ஸ்பேரோ இந்த மாதிரி தான் கிடையாது. அந்த விஷயத்துல நம்ம இந்த குறுங்காடுகள் அமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1500 மரக்கன்றுகள் அவர் இலவசமா கொடுத்திருக்கார். அவரையும் நம்ம இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். சில காரணங்களால கடைசி நிமிஷத்துல அவரால் வர முடியல. அவரையும் இந்த நேரத்தில் நம்ம வந்து அவர்களுக்கு நம்ம இந்த பள்ளியினுடைய சார்பாக நம்ம அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பைலட் ஆகணும்னு சொல்லுவாங்க. அந்த கனவு சீக்கிரம் நினைவேறும். இந்த ஃப்ளைட்டை தான் இப்போ ஏர் ஷோவில் வந்து பறக்க விட போகிறாங்க. இமாம் ஷாஃபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த ஃப்ளைட்டை தான் இப்போ ஏர் ஷோவில் வந்து பறக்க விட போகிறாங்க. இமாம் ஷாஃபி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த சிறிய விமானங்களை வானில் பறக்க விட்டு காட்டும் ஆர்சி பைலட்டுகள் அந்த விமானங்களை தயார் நிலையில் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து காத்திருங்கள், வானத்தில் பறக்க விடுவார்கள் என்பது நீங்களை பார்க்க போகும் காட்சி. பள்ளிகள் என்றாலே படிப்பினை மற்றும் கற்றுத்தருவது என்ற எண்ணங்களை தாண்டி மாணவர்களின் திறமைகளையும் குழந்தைகளின் வாழ்க்கையையும் எதிர்காலத்தில் யாரையும் எதிர்பாராமல் வானில் அவர்களின் புகழையும் பறக்கவிட போகிறது. அவர்களின் சொந்த முயற்சியால் வானை வலம் வர கற்றுக் கொண்டிருக்கிறது. சாகசங்கள் 1000 இருந்தாலும் சரித்திரங்கள் ஒன்று மட்டும்தான் நம்மை திரும்பி பார்க்க வைக்கும். அவ்வகையில் நம் ஊரில் எப்பள்ளியும் நடத்திராத சரித்திரத்தை 2வது முறையாக எம் பள்ளி நடத்துகிறது. ரெடியாவது இந்த பறக்க போகுது லைட். வானில் பறந்து கொண்டிருக்கும் சிறிய விமானம் இமாம் ஷாஃபி அஹ்மத் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற என் பள்ளியின் பெயரையும் சேர்த்து அழகாக வானில் பறந்து கொண்டிருக்கிறது. வானில் பறந்து கொண்டிருக்கும் சிறிய விமானம் இமாம் ஷாஃபி அஹ்மத் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் என்ற என் பள்ளியின் பெயரையும் சேர்த்து அழகாக நமக்கு தலை சுத்துது. யார் இப்ராஹிமா? அப்பாவோட நிற்கிறாரு. இது அங்கே மேலே இருக்குதா? வருங்காலத்தில் ட்ரோன் பைலட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ரொஃபஷனே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ட்ரோன் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளைங். ட்ரோனுடைய பல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு.
Take it towards the men also. They are also audience. Right? So it can be used for many purposes, detection, delivery, right? Taxis, future taxis, yeah, taxis. Yeah, there are so many applications. Firefighters, yeah. No, any application can be given to them. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தம்பி இன்ஷாஅல்லாஹ் இந்த அட்மிஷன் நடந்துட்டு உண்மையிலே ஒழுக்கமும் நல்ல கல்வியும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வியூ உள்ள பள்ளிக்கூடங்கள்ல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கோம். நீ எந்த தெரு? 58 இயர்ஸ் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன்ஸ் உடைய ஒரு பார்ட் தான் இன்னைக்கு இந்த வருஷம் ஃபுல்லா நவம்பர் டிசம்பர் வரை நிறைய ப்ரோகிராம்ஸ் நடக்கும். வாப்பா பேரு முகமது ஹசன். I call upon the treasurer to say the vote of thanks. எங்க வாப்பா பேர் வந்து ஷஃபீரா. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அஹமது இப்ராஹிம். 7th செக்ஷன். நான் வந்து CM லைன். வாப்பா பேர் அமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மை நேம் இஸ் சன்னா அஹமத். தெரு வந்து புதுமலை தெரு. வெரி குட். நல்லா பண்ணீங்க. ஓகே. ஸ்டெம் டெமோ இது வந்து ரோபோட்டிக் இப்போ நடக்க விட்டு காட்டுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இதில் வந்து ஸ்டெம் லேப்லேருந்து அவங்க வந்து நிறைய இதுகளை செஞ்சுருக்காங்க. அதில் வந்து அட்வான்ஸ்டு ஹோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் எரியக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இமாம் ஷாஃபி மாணவர்கள். அதை தொடர்ந்து வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரியக்கூடியதும் இது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஆட்டோ டோல்கேட் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோமாக்கா ஆட்டோமேட்டிக்காக கேட்டு திறக்கக்கூடியது சென்சார் வச்சு ஆட்டோமேட்டிக்காக திறக்கக்கூடிய சிஸ்டம். அது இல்லாமல் ஸ்மார்ட் கிளாஸ் ஃபார் பிளைண்டர்ஸ், இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு ஒரு கிளாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு போய் அது வந்து ஒன்று ஒன்றே டிடெக்ட் பண்ணி அது பாட்டுக்கு மெசேஜ் கொடுப்போம். அடுத்தது இது வந்து நம்ம திறம்பட செய்திருக்காங்க. அதுதான் இப்போ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த போட்டோ எடுக்கணுமே. பெண்கள் அனைவரும் இப்பொழுது எங்களுடைய ஆசிரியர்களுடைய துணையுடன் மரம் நடுவதற்கு இப்பொழுது செல்லுங்கள். எங்களுடைய ஆசிரியர்கள் முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள். உங்களை வழிநடத்தி செல்கின்றார்கள். நீங்கள் அதே வழியில் சென்று எல்லோரும் ஒரு மரத்தினை This is biological, this is non-biological degradable waste. If you stretch this, it will open and it will close after 1 second. And same as this side as expected. Like this. Now, I'm using this device. I'm blocking this one. I'm blocking the light, so it is on. So it is opening. This is opening. And that's all. You can use this dustbin to separate the rest automatically. If you want it, you don't ask Computer. Who is the president of India?
Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. This is the traffic signal. This project is traffic signal. The smart traffic signal, the smart traffic lights controlled by a vehicle's traffic. This is controlled by artificial intelligence. This is controlled by a route of vehicles and pedestrians traffic. This is the three lights. One is red, another one is yellow, another one is green. This side, red light is on, another side is green light is on. This side, car is red side on, another car is no move. Another side, green light is on, car is red side. This is a stop. Green, yellow one day ready to go, green one day go. ஃபேனு லைட் எல்லாமே ஆன் ஆகும். அதே நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு வந்துச்சு நம்மளுடைய ஃபேனு எல்லா லைட் எல்லாமே ஆஃப் ஆகும். நம்ம நான் என்றாவே தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல சென்சார் இருக்கு. நான் என்னோட ப்ராஜெக்டுக்காக நான் வெளியே வச்சிருக்கேன். நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம வீட்டு லைட்டு ஃபேனுக்கு அதாவது நம்ம வீட்டில் லைட்டுக்கு பக்கத்துலையும் ஃபேனுக்கு பக்கத்துலையும் நம்ம ஒன்ஸ் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் சென்சாரை வச்சுட்டோம்னா நம்ம உள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் ஃபேன் லைட்டும் இதை ஓட ஆரம்பிச்சிடும். இதை நான் செட் பண்ணியிருக்கிறது ஃபேன் லைட்டில் மட்டும்தான். அதே நீங்கள் ஒரு வாட்டர் டேங்க்கு இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் நம்ம இந்த மாதிரி சென்சாரை வச்சு நம்முடைய எனர்ஜி சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும். நம்ம வந்து வெளியே போயிட்டோம், வீட்டில் கரண்ட் அதாவது லைட் ஆஃப் பண்ண வந்துட்டோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் இல்லைன்னாலே அந்த நம்ம வந்து சென்சார் செட் பண்ணியிருக்கோம், அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நம்ம பிரச்சனை கவலையே படாது. ஆட்டோமேஷன், அட்வான்ஸ்டு ஹோம் ஆட்டோமேஷன். என் பேர் முர்தசிம். நான் இப்போ 12th முடிச்சிருக்கேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். திரும்ப இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் என்னன்னா அட்வான்ஸ்டு ஹோம் ஆட்டோமேஷன். இது என்னன்னா ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய எனர்ஜி மணி எல்லாத்தையும் சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எதுவுமே இல்லை. இதாவது நான் வந்து வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, ஒன்ஸ் இந்த அதாவது இந்த சென்சாருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே உள்ள ஃபேனு லைட்டு எல்லாமே ஆன் ஆயிரும். அதே நான் வீட்டில் உள்ள வெளியே வந்துட்டேன் அப்படின்னா இதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபேன் லைட் எல்லாமே ஆஃப் ஆயிரும். இப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு அப்படியே பிடிச்சிட்டாங்க. நீ சொல்லிக்கிட்டே வீட்டில் உள்ளது நான் வீட்டுக்கு போகிறேன் இந்த சென்சாரு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஃபேனும் ஓகே, லைட்டும் ஓகே, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நம்மளுடைய எனர்ஜி மணி எல்லாத்தையும் சேவ் பண்ண முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது பேர் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் ஸ்மார்ட் கிளாஸஸ். இது வந்து எதுக்கு சொல்றோம்னா பிளைண்ட் பீப்புள்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பமா நல்ல சத்தமா சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். உன் பேரை சொல்லு, முதல்ல பேரு இது சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறா? நேம் அஹ்மத் இப்ராஹிம், ஸ்டாண்டர்ட் A செக்ஷன். நீ என்ன இது பண்ணிட்டு இருக்காது? இது வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ், அல்ட்ராசோனிக் ஸ்மார்ட் கிளாஸஸ். இந்த கிளாஸஸ் வந்து பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு நல்லா யூஸ் ஆகும். எப்படின்னா இப்போ நம்ம ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது செவரை பார்த்தா நிற்கும் இது இருக்கு. ஆனால் இதுவே பிளைண்ட் பீப்புள்ஸ் நல்லா தெரியாது. அதுக்காக இந்த அல்ட்ராசோனிக் உள்ள கண்ணாடி உருவாக்கியிருக்காங்க. இது வந்து எப்படி யூஸ் ஆகும்னா நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், திடீர்னு பிளைண்ட் பீப்புள்ஸ்க்குலாம் தெரியாது செவர் இருக்கு. இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து 5 ஃபீட்டுக்கு முன்னாடியே நோட்டீஸ் பண்ணி பீப் சவுண்ட் கொடுக்கும். அதுக்கு ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார் எல்லாம் கலந்து இதுக்கு பேர் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் ஸ்மார்ட் கிளாஸஸ். இதை நான் எக்ஸாம்பிள் வேணா காமிக்கிட்டுமா? ஓகே, காட்டு. நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது very nice, mashallah, very nice production, very good, keep up.
ப்ரீஃப் பண்ணு சொல்லு. இது வந்து பிளைண்டர் கிளாஸா? கொஞ்சம் வருமா தம்பி சொல்லுங்கம்மா கொஞ்சம். ஹலோ, ஐ எம் இம்ரான் ஃப்ரம் இமாம் ஷாஃபி. என்னோட ப்ராஜெக்ட் நேம் என்ன? எத்தனை படிக்கிற முதல்ல? 12th கிராஜுவேட். ஓகே, உன்னோட ப்ராஜெக்ட் என்ன? இது ப்ராஜெக்ட் நேம் வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டோல் டாக்ஸி சிஸ்டம். இப்போ இதில் வந்து 2 காம்பனன்ட் தான் மெயின். ஒன்று அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சார்னு சொல்லலாம், இன்னொன்று அப்படின்னா மைக்ரோ சர்வ். இந்த சென்சார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இது மூலியமா வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணும், அதாவது வேவ்ஸ் அனுப்பும். இந்த வேவ்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்டட் ஆகிற வேவ்ஸ் வந்து ரிசீவர் மூலியமா கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ கலெக்ட் ஆகும். இப்போ நான் இது ஒரு கார்னுக்கு வச்சுக்கிட்டீங்க. இந்த கார் வந்து இங்கே போய் நிற்கிது அப்படின்னா டோல் கேட் க்ளோஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த வேவ்ஸ் எல்லாம் பட்டி இது மூலியமா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே ஓகே, சென்சார் சிஸ்டம். சென்சார். இப்போ வந்து இவங்கள்ட்டேருந்து நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணிடலாம். கலெக்ட் பண்ண பிறகு இப்போ நம்ம கேட் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கார் வந்து மூவ் ஆயிட்டல டோல் கேட் வந்து ஓப்பன் ஆயிடும். இது வந்து டோட்டலா இந்த சென்சார் மூலியமாவே இது ஒர்க் ஆகுது. வெரி குட். ஓகே, தேங்க்யூ. தம்பி கொஞ்சம் வருமா? ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட். ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட். தம்பி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? உன் பேர் என்ன? எந்த கிளாஸ் படிக்கிறா? Assalamu alaikum. நல்லா சத்தமா சொல்லுங்க. Assalamu alaikum. My name is Sihan Zakaria. I'm studying 9th standard. My project is about automatic street lighting system. இந்த ஸ்ட்ரீட் லைட் எப்படி யூஸ் ஆகுதுன்னா இந்த சென்சார் மூலியமாக தான் யூஸ் ஆகுது. இந்த சென்சார் பேர் என்னதுன்னா எல்டிஆர் சென்சார். எல்டிஆர்னா லைட் டிஃபெக்டிவ் ரெசிஸ்டர். இந்த லைட் டிஃபெக்டிவ் ரெசிஸ்டர் மேலே ஒரு லைட் படும்போது அந்த லைட் வந்து எரிய வைக்காது ஆட்டோமேட்டிக்காக. இது மேலே ஒரு லைட் பட்டுச்சுன்னா ஆஃப் ஆகிடும். இதுக்கு மேலே ஒரு லைட் படாட்டி பாருங்க, லைட் படலை அப்போ வந்து எரிய வைக்காது. இந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணி நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். அதிகமாக சோலார் சிஸ்டமா? எப்படி இது? சோலார் கிடையாது, இது சென்சார் மூலியம். சென்சார் சிஸ்டம். ஓகே ஓகே. இப்போ இந்த சென்சார் மேலே ஒரு லைட் பட்டுச்சுன்னா அது சன்லைட்டாக இருக்கணும்னு தேவையில்லை. இந்த ஒரு பவரான லைட்டாக பட்டுச்சுன்னா இந்த லைட் வந்து ஆன் ஆகிடும். மறைச்சா ஆஃப் ஆயிடும். மறைச்சா ஆன் ஆயிடும். ஒரு லைட் படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிடும். ஓகே, அதாவது டைமும் அதிகமாக சேவ் ஆகுது. ஒரு மேனுவல் ஆப்ரேஷன் தேவையில்லை. நம்ம ஒரு போய் வேலை செய்யணும் அந்த மாதிரி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகும். தேவையில்லாமல் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகாமல் தேவை ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதுனால. ஓகே தம்பி, அஸ்ஸலாமு அலைக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணுமா? உன்னோட பேர் என்ன? எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லு. மை நேம் இஸ் ஜெய் அஹ்மத் ஜெரி ஃப்ரம் இமாம் ஷாஃபி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதிராம்பட்டினம். இது என்னுடைய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்கும். அதாவது இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ எங்கேயாவது காரோ இது லாரி எங்கேயோ ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கையில நமக்கு முன்னாடி எதிர்பாராமலே நம்ம ஆக்சிடென்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கார்லேயோ இல்லை வெஹிக்கிள்லையோ இந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சோம்னா இது கொஞ்சம் குறிப்பிட்ட தூரத்தில் ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது உடனே டிடெக்ட் பண்ணி நம்ம அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு யூட்டர்ன் கூட நம்ம அதாவது அந்த ஆபத்துலேருந்து நம்ம காப்பாற்றும். இப்போ இந்த டிவைஸ் எப்படி ஒரு காதுன்னு காட்டுறேன். இப்படி ஓகே. இப்போ ஒரு ஆப்ஸ்டக்கிள் இருக்குன்னா உடனே டிடெக்ட் பண்ணுவோம். டிடெக்ட் பண்ணி அதோட ரேஞ்சை திருப்பிக்கிட்டு தன்னாலே திருப்பிக்கணும். தன்னாலே திருப்பிக்கணும். நம்ம எதுவும் பண்ண முடியாது. மறுபடியும் அது அடுத்த டைரக்ஷனில் போகும். அந்த டைரக்ஷனில் ஏதாவது இது இருந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல இருந்து டைரக்ஷனை மாற்றிக்கணும். இப்போ இதில் நாங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம்? ஆர்டினோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா சாஃப்ட்வேரையும் அந்த ஹார்ட்வேரையும் இந்த டிரான்ஸ்மிட்டரையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியது. இதில் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணா ஒரு ரேஸை எமிட் பண்ணும். இந்த ரேஸ் என்ன பண்ணணும்னா இதுலேருந்து வரக்கூடிய ரேஸ் இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த ரிசீவரில் வந்து பண்ணும். ரிசீவரில் பட்டோன்னா நமக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நம்ம இந்த இடத்துல நிறுத்திக்கணும்னு இதுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் உள்ள வந்தோடனே இந்த சர்வோ மோட்டார்ஸ் என்ன பண்ணணும், உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டேரிங்கை அது ரொட்டேட் பண்ணி விடும். உடனே இதை என்ன பண்ணணும், அதுலேருந்து லெஃப்ட் சைடு திரும்பி கொஞ்சம் தூரம் வந்துடும். கொஞ்சம் தூரம் அப்படியே திரும்ப வரும். ஓகே, தேங்க்யூ. வெரி நைஸ். இந்த ஏரியாவுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி குறிப்பாக நம்ம முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இந்த பகுதிகளில் வந்து இது போன்ற
நிகழ்வுகள் ஏற்பாடு செய்வதுங்கிறது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்படி ஒரு ஏற்பாடு, அந்த மாதிரி இந்த ஏர் ஷோ ஒன்று ஏற்பாடு பண்ணி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை வெளி உலகம் கொண்டு வந்து எதிர்காலத்துல இவர்கள் நல்லா பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட, அது குறிப்பா நம்ம எம்எஸ்டி காக்கா அவங்க உடல் நிலை குன்று இருந்தாலும் கூட ஒரு இளைஞரை போல துடிப்போட செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அது நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குது. என்னை போன்றவர்களுக்கு அவர்களுடைய அந்த நிகழ்வு, அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் இருக்குதுல்ல, ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குது. அதனால இது போன்ற நிகழ்வுகள் அடிக்கடி நம்ம ஊர்ல நடந்து நம்ம ஊரை சேர்ந்த மக்கள் உலக அளவுல பிரகாசிக்கணும். அதற்கு இது ஒரு நல்ல அடித்தளமாக அமையும் என்று நம்புகிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏர் ஷோ ஒரு இன்னோவேட்டிவ் கான்செப்ட், ரொம்ப ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய விஷயம். அதாவது இது வில்லேஜில், அதாவது டயர் 3 சிட்டிஸ் சொல்லுவாங்க, டவுன் சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, பெரிய விஷயம். ஆசம் சார் சொன்னாப்புல அந்த ஃப்யூச்சரில் ட்ரோன் பைலட்ஸுக்கெலாம் நிறைய டிமாண்ட் இருக்குது. உண்மையான செய்யும். வருங்காலங்களில் மதுராமட்டத்தில் இருந்துக்கிட்டே சென்னையில் உள்ள ட்ரோன் ஆப்ரேட் பண்ணலாம். வேர்ல்டு எங்கே இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணலாம். எனவே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்ததுனால இது மருத்துவ உதவிக்கும், டெலிவரி, ட்ரோன் டாக்ஸி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதை இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட் பண்ணி விட்டாக்கா இந்த தருணத்தை இந்த குழந்தைகள் அடுத்த ஒரு 15-20 வருஷத்தில் பைலட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மினிமம் ட்ரோன் பைலட் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்கோப் இருக்குது, நிறைய டிமாண்ட். நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், குறைய இந்தியாவில் 25 lakhs ட்ரோன் பைலட்டுக்கு நீட் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இது ஒரு அற்புதமான முயற்சி. ஆசம் சாருடைய முன்முயற்சி ரொம்ப இன்வால்மெண்ட்டாக அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லுவோம். அவங்களுக்கு நான் ஏர் ஷோ லாஸ்ட் மினிட் தான் பண்ணேன். ஆயிஷா இருந்தது, எஜுகேஷனெலாம் டெவலப் ஆகிடுது, வரக்கூடிய விஷயம். அதிராம்பட்டினம் போன்ற இங்கே கிராமங்களில் அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து இமாம் ஷாஃபி சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் பார்த்த வகையில் சில இன்ட்ரெஸ்டான டேரக்ஷன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் சிஸ்டம், அது எனர்ஜியை மின்சாரத்தை ரொம்ப வசதியாக நுழைஞ்சு ஆளுடைய சென்சார் மூமெண்ட்டை பார்த்துட்டு, நடமாட்டத்தை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க லைட் ஆன் பண்ணுவோம், ஃபேன் ஆன் பண்ணுவோம். அது மாதிரி வீட்டோட வெளியில் போயிட்டோம், அந்த இடத்த விட்டு ஆஃப் வர அப்புறம் உற்பத்தி போடுறது முன்னாடிலாம் கையாலேயே திறக்கணும், நாளால் பண்ணணும் அப்படின்றதோட அது தொட வேண்டிய அவசியம். இப்போ அது இல்லாமல் இந்த சென்சாரை யூஸ் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் பவர் பேக்கப் இதை வச்சு குப்பை தொட்டி தானாகவே திறந்துக்கிட்டு அதை முடிக்கிற மாதிரி அதை இம்ரான் டேமம் நமது இமாம் ஷாஃபி பள்ளியுடைய நோக்கம் வெறும் பாட கல்வி மட்டுமல்ல, அதாவது உலக கல்வி அது மட்டும் இல்லை, மாணவர்களுடைய திறனை வளர்க்கக்கூடியதாக இருக்கணும். நாளைக்கு சமுதாயத்தில் அவங்க ஒரு நல்ல தேர்ந்த சிறப்பான பைலட், டெக்னிக்கலி வெல் குவாலிஃபைடாக இருக்கணுங்கிறது தான் பள்ளிக்கூடத்துடைய நோக்கம்.
அதாவது மாணவர்களுடைய திறனை அறிந்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக அந்த இதுக்காக அடிப்படையான வசதிகளை கொடுக்கக்கூடியதுதான் அந்த ஏர் அது ஒரு பகுதி. அது இல்லாமல் ரோபோட்டிக் அந்த திட்டமும் இருக்குது. ஸ்டெம் லேப், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், இதில் மாணவர்களுக்கு பல பயிற்சிகள் கொடுக்குறோம். ட்ரோன் இப்போ வந்து அதாவது நம்ம சொல்லுவாங்க, இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அவுடேட்டட். நீங்கள் இன்னைக்கு உங்களை வந்து இந்த டெக்னிக்கலி இதுக்காக நீங்கள் வளர்ச்சி கொள்ளவில்லாதனால் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் தூக்கி எறியப்படுவீர்கள். அதாவது அவுடேட்டடுங்கிறாங்க. அதுக்கு போதா நம்மளுக்கு இப்போ உள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற இது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது இப்போ உள்ள சமுதாயத்தில். அந்த அடிப்படையில் தான் இந்த நம்மளுடைய மாணவர்கள் சிறந்த விமானிகளாக வர்றது, டெக்னிக்கலி குவாலிஃபைடாக வர்றது. நாங்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு அந்த படிப்பை, அந்த கல்வியை, அந்த திறனை மேம்படுத்த